த்ரிஷாவோட பிறந்தநாள் பரிசா தமிழ்நாடையே விஜய் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா மே 4ஆம் தேதி ஒரு பக்கம் த்ரிஷாவோட பர்த்டே, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை. தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை. இதனாலதான் த்ரிஷாவோட பிறந்த நாளுக்கு விஜய் பரிசு கொடுக்கணும்னா தமிழ்நாடு பரிசா கொடுப்பாரு, அவர் வின் பண்ணிடுவாரு, அதனால தமிழ்நாடையே த்ரிஷாவுக்கு பரிசா கொடுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நிஜமாக்கக்கூடிய வகையில இப்போ இந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்காத வகையில 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல அவங்க முன்னிலையில இருக்காங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம், திமுக ரொம்பவே பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அதிமுகவுமே பின்னடைவை தான் சந்திச்சிருக்காங்க. எப்போதுமே திமுக அதிமுக இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி வருவாங்க. இந்த டைம் மட்டும்தான் மும்முனை போட்டியா மாறி இருக்கு. இருந்தாலும் மெஜாரிட்டி வைஸ் பார்க்கும்போது யாருக்குமே அதிக அளவுல கிடைக்கல. ஸோ இப்படி ஒருவேளை இதே மாதிரி இப்போ இந்த நிலவரப்படி பார்க்குறப்போ இதே ஒரு மெயின்டைன் ஆச்சுன்னா, இந்த ஒரு தொகுதிகளே மெயின்டைன் ஆச்சுன்னா யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. இதனால அவங்க ஒரு சில பேர் கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுவாங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயத்த பண்ணுவாங்க. என்னன்னா தொங்கு சட்டசபை உருவாகும். ஸோ இதனால மறுபடியுமே எலெக்ஷன் நடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இப்போ தொங்கு சட்டசபை அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது, யாருமே ஆட்சி அமைக்கிறதுக்கு முடியாது. ஒருவேளை இப்போ இந்த மாதிரி ஒரு இழுபறி நீடிச்சதுன்னா ஒருத்தங்க தங்களை கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கான வேலைகள்ல இருப்பாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் 104 105 அந்த மாதிரி வின் பண்ணாங்கன்னா ஒருவேளை அதிமுக கூட சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிமுக சைடு இருக்கவங்களை தங்க பக்கம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அப்புறம் பாமக, இந்த மாதிரி மற்ற கட்சிகள் இவங்க எல்லாத்தையுமே இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. பாமக அதிமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் அந்த ஒரு கட்சியுமே தங்க பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. ஸோ அப்படி ஒருவேளை நடக்காத பட்சத்துல அடுத்தமும் மறுபடி தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் விஜய் இந்த விஷயத்துல பாக்குறப்போ ஒரு பெரிய அளவுல ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஏன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் ராப்பகலா பண்ணாங்க. ஆனா விஜய் அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணல. நிறைய இடங்கள்ல அவராகவே கேன்சல் பண்ணிக்கிட்டாரு. அனுமதி கொடுத்தாலுமே நிறைய இடங்கள்ல கேன்சல் பண்ணாரு. நம்ம ஆரம்பத்துல நிறைய வீடியோக்கள்ல பேசியிருக்கோம். என்னன்னா விஜய் போகக்கூடிய இடங்கள்ல அவ்வளவு கூட்டம் வருது, அது விஜய் பாக்குறதுக்கு வராங்களா இல்லாட்டா இவ்வளவு எப்படி அந்த கூட்டம் வராங்க, விஜய் ஒரு இடத்துக்கு போறாருன்னு சொன்னாலே 6 நாளைக்கு முன்னாடி போய் காத்து கிடக்குறாங்க, 10 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் காத்து கிடக்குறாங்க. விஜய்க்கு எப்படிதான் இவ்வளவு கூட்டம் வராங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு தான் நம்ம நிறைய வீடியோக்கள்ல பேசியிருக்கோம். பட் அந்த கூட்டங்கள் எல்லாமே ஓட்டாதான் மாறி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம கண்கூடாவே பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அது தெளிவா தெரியுது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் தான் எல்லாருமே சொன்ன விஷயம், விஜய்க்கு ஓட்டு வராது, மேபி 1-2 தொகுதிகளில் வின் பண்ணலாம், அல்லது அதிகபட்சமா 10ல இருந்து 20 வரைக்கும் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யூகம் வகுத்தாங்க. திமுக ஆட்சி அமைக்கும், அதிமுக எதிர்கட்சியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில தரப்பினர் அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக எதிர்கட்சியா இருக்கும், இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. பட் இப்படி இருக்கும்போது நிலைமையே வேற மாதிரி மாறிடுச்சு. தமிழக வெற்றி கழகம், திமுக, அதிமுக ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துச்சுன்னா தமிழக வெற்றி கழகம், அதிமுக, அப்புறம் திமுக இருந்துச்சு. ஸோ இப்படி இருந்துச்சு. இப்போ திமுக 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க, அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுடுச்சு. ஸோ இதுனும் இறுதி சுற்று கிடையாது. இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆரம்பத்துல திமுக ஃபர்ஸ்ட் இருந்தாங்க, தமிழக வெற்றி கழகம் 3வது தான் இருந்தாங்க. ஆனா இப்போ நடக்கக்கூடிய இந்த சுற்று எண்ணிக்கையிட பாக்குறப்போ தமிழக வெற்றி கழகம் தான் டாப் லெவல்ல இருக்காங்க. விஜய் அடிச்சு தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. யாருமே லிஸ்ட்ல கிடையாது. நான் தான் இங்க டிவிக்கே இல்லைன்னா டிஎம்கே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரிதான் இப்ப சூழ்நிலை உருவாக போகுது. பார்க்கலாம். இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்பவே சூடு பிடிச்சிடுச்சு. மற்ற தேர்தல்களை விட இந்த ஒரு தேர்தல் அப்படிங்கிறது வரலாற்று பதிவுல இடம்பெற போக போகுது அப்படிங்கிறது கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதுல இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்மளுடைய த்ரிஷா அவர்கள் விஜயோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அது ஒரு ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. என்னன்னா இந்த தேர்தல் களத்துல விஜய் கண்டிப்பா த்ரிஷாவை அரசியலுக்குள்ள இழுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஏன்னா ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் தான், விஜய்க்கு த்ரிஷா மேல ஒரு கண் இருக்கு அப்படிலாம் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது இப்போ நமக்கு தேவையும் இல்லாத விஷயம் தான். அது உங்களோட பர்சனல் விஷயம் கூட. இப்போ என்னன்னா த்ரிஷா அரசியலுக்கு வருவாங்க, இதனால அவங்க துணை சிஎம்மா கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க.
பட் இருந்தாலும் இவங்க வந்து த்ரிஷா வந்து அரசியலுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. யார் வீட்டுக்குன்னா த்ரிஷா வந்து விஜயோட வீட்டுக்கு போயிருக்காங்க. விஜயோட ஃபேமிலிலாம் வந்து அவங்க ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. விஜயோட அம்மா, அவங்க அப்பா, அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த கோடம்பாக்கம் ஏரியா, ஓட்டு கேட்டு வாரியா, குத்தாட்டம் என்னோட ஆடரடியா அப்படின்ற பாடலை பாடி அவங்க ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா த்ரிஷா வந்து விஜயோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இது பார்க்குறப்போ இப்போ எதுக்கு த்ரிஷா வந்து அவங்க வீட்டுக்கு போகணும்? அவங்களோட பிறந்த நாள், அது ஒரு சாதாரண விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இது வந்து எதுக்காக விஜய் வீட்டுக்கு த்ரிஷா போகணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் வருது. இதனால தான் ஒரு வேளை இப்போ பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்குலையுமே வந்து விஜய் வின் பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும். அந்த தொகுதியில த்ரிஷா நிற்க வச்சு எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு சந்தேகம் எழுது. அதே மாதிரி தகவல்களுமே வந்துட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த மாதிரியும் ரூமர்ஸ் வந்துகிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த விஜயோட வெற்றியை வந்து அவங்களோட ஃபேமிலி எப்படி பார்க்க போறாங்க, குறிப்பா சங்கீதா அப்புறம் வந்து விஜயோட மகள் எப்படி பார்க்க போறாங்க. இவங்க 2 பேருமே பிரியறதுக்கான ஒரு முடிவு தான் எடுத்திருக்காங்க. பட் இந்த நேரத்துல இது ஒரு நல்ல விஷயமா பார்த்தா கூட அவங்களோட பிரிவு அப்படிங்கிறது யாராலையும் தாங்கிக்க முடியாத விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கு காரணமே த்ரிஷா தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கக்கூடிய நிலையில த்ரிஷா வந்து திரும்பவும் விஜய் கூடவே இருக்கிறாங்க, விஜய் பார்க்கறதுக்கு போறாங்க. இந்த நேரத்துல அதுவும் இப்போ அரசியல் நேரத்துல வந்து இந்த ஒரு தேர்தல் முடிவு நேரத்துல வந்து விஜய் வீட்டுக்கு இவங்க போனது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவன் மக்களுக்காக தான் விஜய் வந்து கண்டிப்பா இறங்கணும். ஏன்னா இப்போ வந்து அவருக்காக ஓட்டு போட்டது மக்கள் மட்டும்தான். ஸோ அப்போ இப்ப இருக்கக்கூடியவர் டைரக்டா மக்களை மட்டும்தான் மீட் பண்ணணுமே தவிர த்ரிஷா கூட மீட் பண்றதுக்கான ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்துமா இருக்குது. இப்போ நீங்க சொல்லிக்கலாம் பர்சனல் லைஃப், அவங்களோட பர்சனல் அப்படி என்ன வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம், பர்சனல் தான். பட் இது ஊரறிய பண்றதுங்கிறது ஒரு டிராமாவா இருக்குது. ஸோ இது வந்து நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை வந்து நீங்க இப்போ எக்ஸிக்யூட் பண்றீங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து எல்லாருமே தள்ளப்படுறாங்க. யூகிக்கிறதுக்கும் நமக்கான அந்த வாய்ப்புகள் வந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ த்ரிஷா வந்து விஜயோட வீட்டுக்கு போறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. இன்னைக்கு என்ன நாள்? தேர்தல் நாள், தேர்தல் முடிவு தெரிய போகக்கூடிய நாள். இன்னைக்கு என்ன பண்ணணும்னா கண்டிப்பா கட்சி வேட்பாளர்கள் வேணா விஜயோட வீட்டுக்கு போயிருக்கலாம். ஏன்னா வின் பண்ண வேட்பாளர்களா இருக்கட்டும், மற்ற அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், அவங்க விஜயோட வீட்டுக்கு போனாங்கன்னா ஓகே அரசியல் ரீதியா முடிவு வருது, அதுக்காக போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு த்ரிஷா போக வேண்டிய சூழ்நிலை என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எப்பவுமே சொன்னாங்க த்ரிஷா வந்து பர்த்டேக்கு வந்து 4ஆம் தேதி, இப்போ வந்து இந்த பிறந்த நாள் முக்கியமா அந்த எலெக்ஷன் முடிவு முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகுது இல்லையா? அது மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டையும் மீறி த்ரிஷாவோட பிறந்தநாள் தான் முக்கியமா இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. பார்க்கலாம். இதை வந்து இப்போ இந்த விஷயங்களுமே பார்க்கிறப்போ விஜய்க்கு வந்து இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த நேரத்திலையும் த்ரிஷா வந்து வீட்டுக்கு போனது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். நான் இப்பவும் சொல்ற விஷயம் என்னன்னா, விஜய் வின் பண்றது எல்லாமே வந்து சந்தோஷம் தான். ஏன்னா அது மக்களுக்கான வாக்கு, மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, மக்கள் வந்து அவருக்கான அன்பை கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வாக்குகள் வந்து வாரி வழங்கியிருக்காங்க. ஏன் முதலமைச்சரோட தொகுதியில கூட டிவிகேக்கு வாக்கு போட்டிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு வந்து விஜய் மேல ஒரு பாசம், அன்பு, ஒரு நம்பிக்கை வச்சுதான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. ஸோ அந்த விஷயத்துல பாக்குறப்போ ஓகே பெரிய லெவல் தான். பட் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். ஏன்னா இப்போ விஜய் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த இடத்துல இந்த விஷயங்களை வந்து தவிர்த்திருக்கலாம். இப்போ விஜய் வீட்டுக்கு வந்து த்ரிஷா இன்னைக்கு போகாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு விஷயமா இருக்குது. இப்போ திரும்பவும் சொல்ற விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அது அவங்களோட பர்சனல் லைஃப்னு சொல்லுவாங்க. கரெக்ட், அது பர்சனல் லைஃப் தான். பட் இருந்தாலும் இன்றைய நாள் என்ன நாள் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து அவருக்காக வாக்குகளை வாரி வாரி வழங்கியிருக்க போது வந்து இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அந்த வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா த்ரிஷா போன அந்த வீடியோ நிறைய யூடியூப்ல போட்டிருக்காங்க, அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழெல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை, இவங்க வந்து ரொம்ப சீன் போடுறாங்க, த்ரிஷா வந்து ஒரு பிளானோட தான் இருக்கிறாங்க, அவங்களோட குடும்பத்தை கெடுத்துட்டாங்க, அப்படி இருந்தும் இப்படி ஒரு சந்தோஷமா சுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்டுகளை வந்து நம்மளால பார்க்க முடியுது, கண் கூட படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இப்போ யாருமே சொல்லாத விஷயத்த வந்து நம்ம சொல்ல போறது கிடையாது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இதை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு அப்படி இருக்குன்னா அது கண்டிப்பா விஜய்க்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நகர்வுகள், அந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமா விஜய் எடுக்கக்கூடிய முடிவுகள், த்ரிஷாவோட பங்களிப்பு இந்த அரசியல் களத்துக்கு வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஒரு பழைய வீடியோல த்ரிஷா வந்து உண்மையா சொன்னாங்களா விளையாட்டுக்கு சொன்னாங்களான்னு தெரியல, நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நினைவாக்குறதுக்காக கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாமோ
அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து எப்படி எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனப்போ வந்து நம்மளுடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தாங்க. அவ்வளோ கொடுமைப்படுத்தாத விஷயங்களே கிடையாது. ஏன்னா அவங்கள அவ்வளோ கொடுமைப்படுத்தியுமே ஒரு ஒரு முதலமைச்சரா ஜொலிச்சாங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சி எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா கட்சியை கைப்பற்றதுக்காக அவ்வளோ போராடி கட்சியை அவங்க வாங்கி அதுக்கப்புறமா தேர்தலை சந்திச்சு சொல்லப்போனா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கே வந்து பாடம் காட்டினாங்க, தண்ணி காட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுமே ஒரு டாப் லெவல்ல போனாங்க. அந்த இடத்துல வச்சு இப்போ வந்து த்ரிஷாவை கம்பேர் பண்ணி பேசுறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் இடத்துல நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அவர்களையும் ஜெயலலிதா அவர்கள் இடத்துல வந்து நம்மளுடைய த்ரிஷா அவர்களையும் சேர்த்து வச்சு பேசுற மாதிரிகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது, பார்க்கலாம். பட் ஆனா அவங்களுக்கான ஒரு அரசியல் அப்படிங்கிறது வேற. யாரு எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கான ஒரு நட்பு, அந்த ஒரு அரசியல், அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வேற. பட் இவங்களுக்கான விஷயம் அப்படிங்கிறது வேறு கோணத்தை நோக்கி தான் பயணிக்குது. வேற ஒரு திசையில தான் நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு, பார்க்கலாம். ஸோ இதுக்கான முடிவு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம். அரசியல் ஒருவேளை விஜய் ஆட்சி அமைச்சு வந்தா கூட என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போறாரு, அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? த்ரிஷா வந்து இன்னைக்கு பர்டிகுலரா விஜயோட வீட்டுக்கு போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.